சரிங்க. இப்போ இந்த தசாவதாரம்னு சொல்றாங்க மத்தவங்களுக்கு இல்லைங்களா? மத்தவங்களுக்கு நேரம் இருக்காம பாத்துக்குங்க. இருக்குங்க. இல்லைன்னா இந்த ரெக்கார்டிங்கை நாளைக்கு கூட அவங்க கேட்டுக்குவாங்க. ஓகே, இந்த ஓகே. தசாவதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 அவதாரம் வந்து விஷ்ணு எடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல முதல் ம், அவதாரம் மச்ச அவதாரம், அதாவது மீன் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ம், மீன் அவதாரமாக அவர் வந்து அவர் அவருடைய ஒரு அவதாரத்துக்கான ஒரு காரணம் என்ன, அந்த மீன் அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாமே நம்ம யோக நிலையில அது என்னவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது, எந்த அனுபவத்தை அடையாளப்படுத்துறதுக்காக அவங்க வந்து இந்த மீனினுடைய அவதாரமாக இங்க வந்து காண்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகங்கய்யா. ம், ம். அது நல்ல ஒரு இதுதான். அதாவது எனக்கு இது பொதுவா சுதந்திரமா இதை கொஞ்சம் சொல்றேன். என்னன்னா இது இந்த புராணம் சம்பந்தப்பட்டதோட சேர்ந்து இருந்தாலுமே, நான் எப்போதுமே அந்த பார்வை வந்து யோகம், ஞானம் இது சம்பந்தத்தோட பார்வையில தான் எதையும் பார்க்கறது வழக்கம். அப்படி புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் சரியா இருக்கும். நமக்கும் உபயோகமா இருக்கும். சித்வித்யார்த்திங்கிற முறையில அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இப்போ சாதாரணமா பார்த்தோம்னா, மீன் அப்படின்னு சொன்னாலே தண்ணி இல்லாம முடியாது. தண்ணி இருந்தா தான் இது முடியும். "நீரின்றி அமையாது உலகு" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இந்த மீன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அ ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் விண்மீன் அப்படிதான் அழைக்கப்படுது. அதாவது உடுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உடுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது, இது என்ன அப்படின்னா, உடுக்கள்னால் நட்சத்திரங்கள்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இந்த சிவபெருமானோட கையில இருக்கிற அந்த இதுக்கு பேரு உடுக்கை அப்படின்னு பேரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞானத்தோட நெருங்கிய ஒரு தொடர்பாக இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, இந்த மீன் வந்து எப்போதுமே கண்ணை விழித்துக் கொண்டு தான் தூங்கும் ஒழிஞ்சு, கண் மூடுறதுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே அதுக்கு இடம் இல்ல. அப்போ விழிப்புணர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பேருக்கு தான் மீன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு வகையில, அதாவது ஞானத்தினுடைய ஒரு தன்மையினுடைய உதயம். அதை ஒரு மீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு புத்திசாலித்தனம், அறிவினுடைய துவக்கம், அதோடைய ஆரம்பம் அப்படின்னும் அந்த மீன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லும்போது, அதே மீனுக்கு சொல்லும்போது, நம்முடைய அருள் தன்மை, தெய்வீகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பது அப்படிங்கிற இடத்துல மீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நம்ம இப்படி இந்த ஞானார்த்தத்துல இப்படி வச்சுப்போம். இப்போ நம்ம அந்த பிராணம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, சத்திய விரதன் அப்படின்னா, அந்த சத்தியத்தையே நம்பக்கூடிய மனு. அவர் மனு தர்மம். தர்மப்படி நடப்பவர். தர்மத்தை ஸ்தாபிச்சவர், தர்மப்படி நடந்து தர்மத்தை புரிஞ்சு கொண்டவர். அப்படி கூட வச்சுப்போம். மனுஷன், மணி ஈசன் அப்படின்னு தான் மனுஷ்ய தர்மம். மனுஷ்ய தர்மம்னு சொல்லுவாங்க. அப்போ மனத்தை உடையவன் மனிதன். அப்படிதான் மனு அப்படின்னு சொல்லப்படுது. முதல் மனிதன் கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி அந்த முதல்ல அவர் கையில தான் இந்த மீன் கிடைக்குது. அப்படின்னா மனிதனுடைய அவதாரம் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும்போது, அதாவது மனிதன்னு ஒருத்தன் தன்னை உணரும் போது, அவனுக்கு இந்த விழிப்புணர்ச்சி அல்லது அருள் தன்மை அல்லது தெய்வீகம் அது அறிவினுடைய தன்மை இதுங்கிறது அவன் கையில முதல்ல அது அவனுக்கு தட்டுப்படுது, புரியுது, உணர முடியுது. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுதுங்கிறது தான் இதோட சூட்சுமம். அதுக்கப்புறம் நான் சாதாரணமா சொல்றேன் பாருங்க. அப்புறம் சாதாரணமா அந்த சத்தியவிரதன் ஒரு மனிதன் இருக்கும்போது, அவன் கையில ஒரு மீன் கிடைக்குது. அந்த மீன் என்னை பாதுகாத்து கொடேன் அப்படின்னு அவன்ட்ட ரிக்வெஸ்ட் சொல்லுது. அப்படியா நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு அவன் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கப்புலயோ ஒரு இதுலயோ போடுறான். ஒரு குடத்துலயோ ஒரு பானையில போடுறான். அதுல பெருசாயிருது. அவன பெருசாயிருச்சு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை விட பெரிய ஒரு தொட்டியில கொண்டு போய் போடுறான். அப்புறம் அதுவும் தாங்கல. அதுக்கப்புறம் பெரிய குளத்துல போடுறான். அதுவும் தாங்கல. பெரிய ஆத்துல போடுறான். அதுவும் தாங்கல. அப்புறம் கடைசியில கடல்ல கொண்டு போய் போடுறான். அப்படி வந்து படிப்படியாக வந்து அந்த மீன் வந்து தன்னுடைய ரூபத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகுது. இது வந்து விழிப்புணர்ச்சி, ஞானம், அறிவு,
தூய தன்மை, பரிசுத்தம், இது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மீனை ஆதாரமா, ஜீவனுடைய ஆற்றல், அதாவது இறைவனுடைய பரிசுத்தமான முழுத்தன்மை, இதுக்கெல்லாம் முதல்ல ஒரு சிறு மீனாக அது துவங்குகிறது. அந்த மனிதன்ல அது சிறுசா ஆரம்பிக்குது. அது படிப்படியாக அவனுடைய விழிப்புணர்ச்சியும் அவன் தொடர்ந்த தவத்தினாலையும் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்பட்டு அந்த முழுமையை பெறுகிறது, அடைகிறது. அப்படிங்கிற அர்த்தத்துல இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்றேன். அப்போ அந்த மச்சாவதாரம்ங்கிற அந்த இது என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வேதம் என்கிற உண்மையை, அப்போ அந்த வேதம்னாலே உண்மைன்னு அர்த்தம். அந்த வேதமாகிய அறிவை வந்து, அதாவது கடலுக்கு அடியில கொண்டு போய் மறைச்சு வச்சுக்கிறாரு. யாரு? ஹயக்ரீவன் சொல்லக்கூடிய ஒரு அசுர தன்மையில இருக்கிறவர் அதை மறைச்சு வைக்கிறார். அதாவது நெகட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மகிட்ட இருக்கிற அறியாமைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதை வந்து அறிவு தெளிய விடாம, விழிப்புணர்ச்சி அடைய விடாம மறைக்குது. அதை எப்படி நீர் சுலபமா மீன் எப்படி சுலபமா நீர்ல நீந்தி போகுதோ, அந்த மாதிரி அந்த தடைகளையும் அலைகளையும் மீன் எப்படி ஈஸியா கடந்து போயிருதோ, அப்படி இந்த யோகம்ங்கிற தன்மையை வச்சு சுலபமா இந்த மனுங்கிறவரு கடந்து போறாரு. அதாவது மனத்தை உடையவர் கடந்து போறார், மனத்தை உடைய மனிதன் கடந்து போகிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அந்த மீனை ஆதாரமா சொல்லி, அது கயக்கிரீவனை கட்டுப்படுத்தி, அதாவது அறியாமையை கட்டுப்படுத்தி, அந்த வேதமாகிய உண்மை, பூரண ஞானம், அதாவது பூரண விழிப்புணர்ச்சி அல்லது பூரண சாட்சி தன்மை, பூரண தெய்வீகத்தன்மை அல்லது பூரண அருள் தன்மை, அதை மீட்டெடுத்து வருகிறது. இதுதான் முதல்ல மச்சாவதாரம்னு வருது. இத வேறொரு வகையில ஒரு ஒரு உற்பத்தி நிலையில, ஆரம்ப உற்பத்தி நிலை அப்படிங்கிற அடிப்படையில வந்து நீர்ல இருந்து தான் படிப்படியா உயிர்கள் தோன்றியது அப்படின்னு இருக்கு. இப்போ பரிணாம வளர்ச்சியில படிப்படியா ஒவ்வொரு உயிரா மாறி வந்தது அப்படின்னு, ஒரு செல் நுண்ணுயிரி, அப்புறம் அமீபா, இப்படி வந்து அது மீனாக மாறி இப்படி வந்ததுல நம்ம மீன் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை தான் நம்மளுக்கு நல்லா இருக்கு. அது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாயின்னு மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி ஒரு ஆரம்ப நிலை எப்படி வந்ததுங்கிறதுக்காகவும் சேர்த்து எல்லா தத்துவமும் சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நமக்கு ஒரு ஒரு கதையை மூலியமா சில பல உண்மைகளை சொல்லுங்க. 18 புராணங்கள்ல இதெல்லாம் நம்ம பாகவதம் இதெல்லாம் இது சொல்லி நமக்கு மச்சாவதாரத்துல மகாபாரதம் இதுல எல்லாம் வந்து நமக்கு இந்த கருத்துக்களை வந்து அதோட நுட்பங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த அர்த்தத்துல தான் நம்ம அதை பார்க்கிறோம். அப்போ மச்சாவதாரம்ங்கிறது அறியாமை நீக்கி அறிவு தெளிவை பெறுவது அப்படிங்கிற இடத்துல தான் வருது. இதை இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, குளத்துல தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லைன்னு வரும். இப்போ மீன் வந்தா கொக்கு அந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கு. அதாவது புழுவை தின்றது மீன், அப்போ மீனை தின்றது கொக்கு, கொக்கை தின்றான் மனிதன், இப்படி வந்துரும். இப்படி ஒரு சுழற்சி. அந்த மனிதனை தின்றது மண், இப்படி ஒரு பாட்டோ படத்துலயோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுழற்சி முறை அப்படிங்கிற மாதிரி இருந்து, இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறத அது அவங்க இங்கிலீஷ்காரங்களோட தத்துவமா அது சொல்லப்பட்டது ஒழிஞ்சு, இதை வந்து சுவாமி விவேகானந்தர் மறுக்கிறார். இயற்கையின் உள்நிறைவு தான் இருக்க ஒழிஞ்சு பரிணாம வளர்ச்சின்னு இப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த பரிணாம வளர்ச்சிக்காக இந்த மச்சாவதாரம்ங்கிற கதையை சொல்லல. அப்போ ஞான நோக்கத்துக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுதான் அவர் எடுத்துக்கிறது. அதனால அந்த மச்சாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த அடிப்படை வந்து முழுவதும் ஞானத்தையே நோக்கமாக கொண்டது. அதுக்காக தான் அந்த கதை வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில முதல்ல அதுக்கப்புறம் அந்த மச்சாவதாரம் போய் இந்த ஹயக்கிரீவரை வந்து கட்டுப்படுத்தி, ஹயக்கிரீவரே மறுபடியும் அந்த அறியாமையே பிரகாசமாக மாறுற மாதிரி ஹயக்கிரீவரே ஞானம் அடைகிறாரு அப்படின்னு வரும். இப்போ இந்த தெய்வீக சேத்திரங்கள்ல போகும்போது, விஷ்ணு சேத்திரங்கள்ல ஹயக்கிரீவருக்குன்னு தனியா ஒரு சன்னதி கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதை வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இது படிப்படியா வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா யோசனை பண்ணி பார்க்கும்போது, தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்காக மாத்திரம்தான் இந்த மச்சாவதாரம் அப்படிங்கிற ஒரு கதை வந்து நமக்கு சுருக்கமா சொல்லியிருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு இது விளங்குச்சுங்களா? ஐயா புரிஞ்சுதுங்க, புரிஞ்சுது. நன்றிங்க. ஸோ இது போல்
இனி ஆ. நாளைக்கு இதிலிருந்து வரக்கூடிய அந்த பகுதிகளில் அடுத்தடுத்த அவதாரங்கள் பற்றின விளக்கங்களையும் கொடுங்கய்யா. ஸோ அதை நான் சரி, அடுத்த சரி, சரி, சரி. பதிவில் நான் சேகரித்து வைத்துக்கிறேங்க. சரி, சரி, நன்றிங்க. நன்றி. நமஸ்காரங்க. சரி. வந்து கரெக்டா எனக்கு இது வேணுமே நினைச்சிட்டு தான் சாமிக்கு கேட்டு என்ன கரெக்டா 14வது அத்தியாயத்துல கரெக்டா பேசிட்டு மச்சா விளக்கம் அப்படின்னு சாமி எனக்கு அடையாளம் காட்டுற மாதிரி காட்டினார். அது சொல்லணும்னு நினைச்சேன். சரி டைமிங்கை பொறுத்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். அது வந்து இப்போ நான் லேசா அதை சொல்றேன். லைட்டா தான் சொல்றேன். அதாவது நம்மளுடைய சுயமா இருந்த தானா இருந்த ஜோதிக்கு சலனம் ஏற்பட்டு அது சிவசக்தியாக மாறுகிறது. அந்த சிவசக்தியாகிய மாறி வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த புறத்துல இருக்கிற அந்த சலனம் அப்படிங்கிற 3 குணமாக அது பிரிஞ்சு வருது. இப்படி 3 குணமா பிரிஞ்சு வர்றதுதான் நமக்கு மனம்னும் அகங்காரம்னும் இப்படி வேற விதமா நம்மளுக்கு இருக்குது. இப்படி புறத்துல பிரிஞ்சு வரக்கூடிய இந்த தன்மையை மறுபடியும் நம்மிலே ஒடுக்கும் பொழுது இந்த அகங்காரத்துல பிரதிபிம்பித்து காணக்கூடிய இந்த சூரியன்கிற தன்மை போய் நம்முடைய அந்த ஒரிஜினல் ஆத்ம தன்மையில வந்து மத்தியான சமயத்தில் 1000 கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்து உதித்தால் அந்த பிரகாசம் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு சமமாக அவ்வளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை சுகமாக பார்க்கலாங்கிற அளவுக்கு அதனுடைய நம்முடைய சைதன்யம் அவ்வளவு பெரியது அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு அதுல அந்த இடத்துல புரிய வைக்கிறார். இப்ப என்ன நட்சத்திரம்னா நட்சத்திரமும் ஒரு மீன் தான். அதான் சொன்னேன் விண் மீன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எத்தனையோ இப்ப சாமி அந்த நட்சத்திரங்கிற அந்த சூரியனும் ஒரு விண்மீன் தான். அப்போ அது வெப்பத்தை கொண்டுதான் பிரகாசிக்குது. அந்த வெப்பமும் அந்த சக்தியும் கொடுக்கறத வச்சுதான் நம்ம எல்லாம் வாழ்றோம். அப்ப அதுதான் அறிவை தருகிறது அப்படின்னு அந்த ஓம்கார நாதம் கூட நாசா ஆராய்ச்சியில அந்த நாதம் கூட அங்க கேட்கறதாகவும் அந்த ஆற்றல் அங்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விண்மீன்ங்கிறது அது 1000 கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்து மத்தியான சமயத்தில்ங்கிறார். அப்ப எவ்வளவு அந்த பிரகாசம் இருக்குமோ அப்பேற்பட்ட பிரகாசம் தான் நம்முடைய சைதன்யம் அப்படிங்கிறார். அப்போ அறிவு வெளிங்கிறது நம்முடைய பரிசுத்த தன்மைங்கிறது நம்முடைய பிரகாசம்ங்கிறது இந்த அளவுலன்னு இல்லாம அளவு கடந்த நிலையில் இருக்குது. அந்த அளவு கடந்த நிலையத்தான் இந்த மச்சாவதாரம் நமக்கு காமிக்குது. ஒரு முதல்ல நம்ம அகங்காரத்தினால பிரதிபிம்பித்து பார்க்கும்போது அந்த சின்னதா ஒரு சூரியன் கிடைக்குது. இப்போ சாமி சொல்லும்போது சிதாகாச கையில நித்யானந்த சாமி சொல்லும்போது சொல்லுவாரு, கண் பெரிதோ சூரியன் பெரிதோ என்று கேட்டால் கண் தான் பெரிது என்று சொல்லுவேன்பார். ஏன்னா அவ்வளவு பெரிய சூரியன் இந்த கண்ணை பார்க்கறது இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய சூரியனை இந்த கண்ணு சிறுசாக்கி பார்த்துருதும் பாரு. அப்போ இந்த அகங்காரத்துல பிரதிபிம்பிச்சு நம்ம கண்ணாடியில நம்ம முகம் பார்க்கும்போது ஈஸியா பார்க்க முடியுது. ஆனா கதிர்வீச்சோட இருக்கிற சூரியனை பிரதிபிம்பிச்சு பார்த்தா நம்மளால பார்க்க முடியலங்கிறாரு. அப்ப அகங்காரத்துல பிரதிபிம்பித்து காணக்கூடியதான் இந்த சூரியன் தோன்றுதுங்கிறதும் அப்புறம் அகங்காரம் உள்ளில் வரும்போது நமக்கு இருள் என்று சொல்கிறோம். இது வந்து அறியாமையில காணக்கூடிய அகங்காரத்தோட கூடிய நிலைமைதான் ஒழிஞ்சு பரிபூர்ணமா நம்ம பார்க்கல அப்படிங்கிற அந்த சின்ன மீன் அந்த கடல்ல கொண்டு போய் போடுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளர்ந்ததுங்கிறது அவரோட விழிப்புணர்ச்சி அவருடைய சாட்சித்தன்மை மனுங்கிறவரோட சாட்சி தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அபிவிருத்தியாகி அந்த பரிபூரண நிலையை கடைசியில அவர் அடையறாரு அப்படிங்கிறது. அதுல அந்த கொம்புல கட்டுறது அது இமயமலைக்கு அந்த படகுல கட்டி அந்த கொம்பை எடுத்துட்டு போறது மேல கொண்டு போய் சேர்க்கறது இது எல்லாமே சுழுமுனை நாடியில சேர்க்கறது இது எல்லாமே அந்த குண்டலினி சக்தி ஆற்றல் அதை கொண்டு போய் சேர்க்கறது இது எல்லாமே அந்த கயிறு இது எல்லாமே அந்த சக்தியை கொண்டு போய் அந்த உச்சியில ஞானத்தோடைய பூரணத்தன்மையில நம்ம புருவ மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது சப்த ரிஷிகள் அதை ஏற்றி கொண்டது அதை எல்லாமே 7 6 ஆதாரம் கடந்த அந்த அனுபவ நிலை ஜீவனுக்கு உண்டாகுது இல்லையா. இதையெல்லாம் சேர்த்து அப்படி எல்லாம் உதாரணம் ஓமேயமா சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அவ்வளவும் ஞான சூட்சமம் தான் இருக்குது ஒழிஞ்சு வேற அதுக்கு குறைஞ்ச கருத்து எதுவுமே கிடையாது. அதனால எல்லாம் எத்தனை கோணத்துல எத்தனை புராணங்கள் உள்ளூர் கதையா இருக்கலாம் எதா இருக்கலாம் அவ்வளவும் எதை நோக்கி சொல்லுதுன்னா நீங்க யோக நுட்பத்துல மேல வருவதற்கு இந்த ஞானத்துல மேல தெளிவு அடைகிறதுக்கு தான்
எல்லாம் ஆதாரமா சொல்லப்படுது ஒழிஞ்சு அது இல்லாம வேற மாற்று நோக்கத்துல அது சொல்லப்பட்டது அல்ல. நாம தான் அதை சரியா உணர வேண்டியதா இருக்கிறது. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம். உங்களுடைய புரிதல்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. அப்போ நாம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னிறுத்தி வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இதை ஏன் ஒவ்வொரு முறையும் இறுதியில் இதை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். யாருக்கிட்ட உபதேசம் வாங்கணும் அப்படிங்கிறது கூட மறந்துடுங்க, தப்பு கிடையாது. நம்ம மறந்துடலாம், தப்பு இல்லை. எந்த இடத்துல வாங்கணுங்கிறதையும் கூட மறந்துடலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன சொல்லி வாங்கணும், என்ன வாக்குறுதி கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. அதனால நம்மளுடைய நோக்கம் அந்த ஜீவனை உள்நிலைப்படுத்துறதுக்கான அந்த முயற்சிங்கிறது எப்பவுமே செஞ்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால எந்த வேலை செய்யும் போதும் எப்பவுமே நம்மளுடைய கவனம் பூர்வ மத்தியத்திலேயே வைத்திருந்து இந்த மேலும் கீழும் அந்த அபியாசத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. இந்த மாயைங்கிற ஒரு நிலைமையை ஜெயிச்சு அவங்க ஒரு நல்ல அனுபவஸ்தராக வந்த அத்தனை பேருமே இது எல்லா நேரங்களிலும் பயிற்சி பண்ணவங்களா தான் இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி நேரம் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டுட்டு அவங்க பண்ணினவங்கெல்லாம் இல்லை. அவங்க எல்லாருமே எந்த வேலை செய்யும் போதும் பயிற்சியோடு சேர்த்தே அந்த வேலைகளை அவங்க செஞ்சுட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இது கை கூட்டுறதுக்கான சாத்தியங்கிறது உண்டாகுது. அதனால இந்த மாயையை நாம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த அறியாமையை நீக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம எப்பவும் விழிப்பு நிலையிலே இருக்க வேண்டியதா இருக்குது. ஜாக்கிரதையாக இந்த புருவ மதியத்தை கவனத்தாங்க வச்சிருந்தே எல்லா வேலையும் செய்ய வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது ஏற்படுது. ஸோ அதை நாம எப்பவுமே இந்த சத்திய வாசகத்தை நினைவுபடுத்திக்கிட்டு நம்மளுடைய ஜீவனுடைய ஸ்நேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வெளியில போக விடாம தடுக்கிறதுக்கான முயற்சியில எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஸோ நாளைக்கு சித்த வித்தை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நூல் இருக்குங்கய்யா. ஏன்னா நடவடிக்கை கிரமங்கள் இன்னையோட முடிஞ்சிருச்சு. அதனால இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நூல் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு மீண்டும் சித்த விதத்தை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.